விறுவிறு 100 செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன், நான் கார்த்திகா கண்ணன். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற விசாரணையில் நெல்லை, தென்காசி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 9 மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தலாம் என உச்சநீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள ஊரக பகுதிகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழக தேர்தல் ஆணையம் கடந்த வாரம் அறிவித்தபடி இன்று தொடங்கும் வேட்புமனு தாக்கல் வரும் 13ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. தான் சமையலுக்கு வெங்காயத்தை அதிகம் பயன்படுத்த மாட்டேன் என்று நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வெங்காயத்திற்கு பதிலாக வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பட்டர் ஃப்ரூட்டையா நிதியமைச்சர் சாப்பிடுகிறார் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்கள் வெங்காயம் சாப்பிடுகிறீர்களா இல்லையா என்று யாரும் கேட்கவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பதிலளித்துள்ளார். வயநாடு தொகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், பொருளாதாரம் ஏன் நெருக்கடியில் உள்ளது என்றே தாங்கள் கேட்பதாகவும், மிகவும் ஏழையாக இருப்பவர்களிடம் கேட்டால் கூட உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் என்றும் கூறினார். வெங்காயம் குறித்து தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் 2012ஆம் ஆண்டு விலைவாசி குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது 15 ரூபாய் கொடுத்து பாட்டில் குடிநீரை வாங்கி குடிக்கும் நகர்ப்புற நடுத்தர வர்க்கத்தினர் விலை உயர்வு குறித்து கூக்குரலிடுவது ஏன் என கூறிய ப. சிதம்பரம், தங்களை பார்த்து மேல்தட்டு என கேலி செய்வதா என்றும் விமர்சித்தார். வெங்காய விலை உயர்வு தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், நரேந்திர சிங் தோமர் மற்றும் அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா, பிரதமரின் ஆலோசகர் பி.கே. சின்ஹா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மானிய விலையில் விற்கப்படும் வெங்காயத்தை வாங்க மக்கள் முந்திக் கொண்டு ஓடிய சம்பவம் ஆந்திராவில் அரங்கேறியுள்ளது. கதவை திறந்துவிட்டால் போதும் வெங்காயத்தை அள்ளிவிடலாம் என காத்திருந்தவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் சந்தை பணியாளர்கள் திணறினர். நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி குறித்து பிரதமர் மௌனம் காப்பது ஏன் என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக பல கோடி குடிமக்களை வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளியிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாலியல் வன்கொடுமை போன்ற தொடர் சம்பவங்களால் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் கூறினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் 17 பேர் உயிரிழக்க காரணமாக இருந்த பிரம்மாண்டமான கருங்கல் சுற்றுச்சுவர் முழுமையாக இடிக்கப்பட்டது. சிவசுப்பிரமணியம் வீட்டின் அருகே இருந்த 3 வீடுகளின் உயரமான சுற்றுச்சுவர்களையும் நகராட்சி ஊழியர்கள் இடித்து அகற்றினர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்பதால் குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதிகளுக்கு மீனவர்கள் இன்று செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிலை கடத்தல் தொடர்பான ஆவணங்களை ஒப்படைக்காத பொன் மாணிக்கவேல் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக இருந்த அவரது பதவிக்காலம் கடந்த 30ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் ஆவணங்களை ஒப்படைக்க பொன் மாணிக்கவேல் மறுத்ததால் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது. குவைத்திலிருந்து விமானம் மூலமாக கருப்பசாமி இந்தியா வரை இருப்பதாக அவரது சகோதரர் முனியசாமி தொலைபேசி மூலமாக தகவல் தெரிவித்துள்ளார். குவைத்தில் காணாமல் போன கருப்பசாமியை பத்திரமாக மீட்டு தாயகம் அழைத்து வர வேண்டும் என்று நியூஸ்18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி ஒளிபரப்பியது. இதை எதிரொலியாக இந்திய தூதரகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீப திருநாளையொட்டி 2615 சிறப்பு பேருந்துகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி சென்னையிலிருந்து 500 சிறப்பு பேருந்துகளும், தாம்பரம், விழுப்புரம், கடலூர், சிதம்பரம், வேலூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 1112 பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதன் 27வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அயோத்தி நகர் முழுவதுமாக போலீசார் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னையில் 5000 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை கொண்டுவர நாடாளுமன்ற சபாநாயகர் நான்சி பெலோசி அனுமதி அளித்துள்ளார். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உக்ரைன் அதிபருடன் டிரம்ப் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் தொடர்பான விசாரணையில் 4 பேர் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று மரியாதை செலுத்தினர். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா ஆகியோரும் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் கோடநாடு தேயிலை தோட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் ஒரே இடத்தில் கூடி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர். அடுத்த 6 மாதத்திற்குள் மெரினா கடற்கரையை உலகத்தரம் வாய்ந்த கடற்கரையாக மாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபாதை வியாபாரிகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வந்தன. அப்போது அடையாள அட்டை வழங்கப்பட்ட 1486 கடைகளுக்கும் லூப் சாலையில் கட்டப்படும் மீன் சந்தைக்கு மாற்றப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
தமிழக முதலமைச்சராக ஸ்டாலின் விரைவில் அரியணை ஏறுவார் என கூறியதால் கட்சியின் அதிருப்திக்கு உள்ளான பாஜக மாநில துணைத் தலைவராக இருந்த PD அரசகுமார் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதுகுறித்து பேட்டியளித்த அவர் சுயமரியாதையை காத்துக் கொள்வதற்காகவே பாஜகவில் இருந்து விலகியதாக தெரிவித்தார். சூடானில் தொழிற்சாலை தீ விபத்தில் உயிரிழந்ததாக கருதப்பட்ட ராமகிருஷ்ணன் உயிரோடு இருப்பதற்கான வீடியோ ஆதாரம் கிடைத்திருப்பதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் நிரப்பப்பட்ட டேங்கர் லாரி திடீரென்று வெடித்து சிதறியதில் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு 23 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். அதிமுகவில் சேர்வதற்கு சில மூத்த அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து முட்டுக்கட்டையாக இருக்கின்றனர் என்று ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தியாகராயர் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தீபா அதிமுகவில் இருந்து அதிகாரப்பூர்வ அழைப்போ இணைப்பு நிகழ்ச்சியோ நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் அனுப்பிய நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவில் நிர்வாகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டினால் கபாலீஸ்வரர் கோவிலை வெடிகுண்டு வைத்து தகர்ப்போம் என்றும் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நடித்து தங்க வளையல்களை திருடிச் சென்ற 2 பெண்களை போலீசார் தேடி வருகின்றனர். சிசிடிவி காட்சிகளை வைத்து சைதாப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்கும் விவகாரத்தில் நில ஒதுக்கீடு காரணமாகவே காலதாமதம் ஏற்பட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் விளக்கம் அளித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசிடம் நிலம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவும் ஜப்பானின் நிதி நிறுவனத்திடமிருந்து முதலாவதாக 5 கோடி ரூபாய் நிதி பெறப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக பயன்படுத்தக்கூடாது என அமமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்திக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமமுகவை அரசியல் கட்சியாக பதிவு செய்ய தடை விதிக்க கோரி அவர் தொடர்ந்து வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அமமுகவிலிருந்து வெளியேறிய பின் அக்கட்சியை பற்றி கவலைப்படுவது ஏன் என மனுதாரருக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். கர்நாடகாவில் நடைபெற்ற 15 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 66.25 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தள கட்சி எம்எல்ஏக்கள் 17 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் 15 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. நைஜீரியாவில் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட 18 இந்தியர்களை மீட்க தூதரக ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹாங்காங் நாட்டு கப்பல் ஒன்று கடந்த 3ஆம் தேதி அட்லாண்டிக் கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கடற்கொள்ளையர்களால் கடத்திச் செல்லப்பட்டது. நாடாளுமன்ற கேண்டீன்களில் உணவுப் பொருட்களுக்கு வழங்கப்படும் மானியத்தை விட்டுக் கொடுக்க அனைத்து கட்சி எம்பிக்களும் ஒருமனதாக முடிவெடுத்துள்ளனர். இதன் மூலமாக மத்திய அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 17 கோடி ரூபாய் வரை மிச்சமாகும் என்றும் கூறப்படுகிறது. சபரிமலை கோயிலுக்குள் பெண்கள் செல்வது தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இறுதியானது அல்ல என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி S.A. போப்தே தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்ல தனக்கு பாதுகாப்பு அளிக்க கேரள அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு பிந்து அமணி என்பவர் முறையிட்டார். அப்போது தலைமை நீதிபதி இவ்வாறு தெரிவித்தார். சென்னை IIT மாணவி பாத்திமா மரணம் தொடர்பாக CBI விசாரணை நடத்தப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்திருப்பதாக மாணவியின் தந்தை தெரிவித்துள்ளார். மாணவியின் தந்தை அப்துல் லத்தீப் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். உத்தரப்பிரதேசத்தில் ஸ்மார்ட் போன் வாங்கினால் வெங்காயம் இலவசம் என்ற சலுகையால் செல்போன் விற்பனை அதிகரித்துள்ளது. வாரணாசி நகரில் 1 கிலோ வெங்காயம் 120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்நிலையில் லகுராபேர் என்ற பகுதியில் உள்ள செல்போன் கடையில் ஸ்மார்ட் போன் வாங்கினால் 1 கிலோ வெங்காயம் இலவசம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தில் குவிந்துள்ள 4000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. விகாஸ் நகர் பகுதியில் இந்தியாவின் முதலாவது ஈரநில பறவைகள் சரணாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் வரை தங்கவுள்ள இந்த பறவைகளை பாதுகாக்க வனத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். காற்று மாசுபாடு குறித்து நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு ஆலோசனை நடத்தியது. இதில் மாசுபாட்டை குறைப்பதற்கான செயல் திட்டம் குறித்து 3 மாதங்களில் விளக்கம் அளிக்க சுகாதார அமைச்சகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டது. நாடு முழுவதும் காவல் நிலையங்களில் பெண்களுக்கான உதவி பிரிவை ஏற்படுத்தவும் வலுப்படுத்தவும் 100 கோடி ரூபாயை மத்திய உள்துறை அமைச்சகம் ஒதுக்கீடு செய்துள்ளது. நிர்பயா நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்ட இந்த தொகையை பயன்படுத்தி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பெண்களுக்கான உதவி பிரிவு அமைக்கப்பட உள்ளது. மக்களவை நடவடிக்கைகளில் வரும் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று உறுப்பினர்களுக்கு பாஜக கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் வரும் 9ஆம் தேதி தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. குடியுரிமை சட்ட திருத்த மசோதா குறித்து எதிர்க்கட்சிகள் ஆலோசனை நடத்தின. நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் தலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்யும் குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை முறியடிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. டெல்லியில் இயக்கப்படும் 5500 பேருந்துகளிலும் பெண்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்தப்படும் என்று மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பேருந்திலும் 3 CCTVக்கள், எச்சரிக்கை எழுப்பும் 10 பொத்தான்கள் மற்றும் GPS கருவிகள் பொருத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 5 வயது சிறுவன் மீட்கப்பட்டார். சிரோஹே மாவட்டத்தில் உள்ள சிபா கிராமத்தில் மூடப்படாமல் இருந்த ஆழ்துளை கிணற்றில் 5 வயது சிறுவன் தவறி விழுந்தார்.
இதையடுத்து கிணற்றுக்கு அருகில் பொக்லைன் இயந்திரம் மூலமாக குழி தோண்டி குழந்தை மீட்கப்பட்டது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க கோரி டெல்லியில் ஏராளமானோர் தேசிய கொடிகளோடு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் பிரதமர் அலுவலகத்தை நோக்கி ஊர்வலமாக செல்ல முயன்ற போது கைது செய்யப்பட்டனர். பள்ளி மாணவர்களுக்கான போட்டி ஒன்றை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இதுகுறித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாணவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள 5 தலைப்புகளில் 1500 எழுத்துக்களில் தங்கள் கருத்தை வெளிப்படுத்த வேண்டும். இதில் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடியோடு கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் தாக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த போது நிபா வைரஸ் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்த கேரள செவிலியர் லினிக்கு மத்திய அரசு புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வழங்கியிருக்கிறது. நேற்று டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திடமிருந்து செவிலியர் லினியின் கணவர் சதீஷ் இந்த விருதை பெற்றுக் கொண்டார். மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட பேராசிரியர் நிர்மலாதேவிக்கு மீண்டும் நிபந்தனையோடு ஜாமீன் வழங்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் ஜாமீன் பெற்று வெளியே வந்த நிர்மலாதேவி தொடர்ந்து ஆஜராகாமல் இருந்தால் அவருக்கு எதிராக கடந்த மாதம் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் தனியார் நிறுவன நிர்வாகியின் நிலத்திலிருந்து $1100 மற்றும் வைர நகைகள் திருடப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புகாரை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர் வீட்டில் பணியாற்றும் 3 பெண்களிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்து வந்த ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். ரத்னபுரி பகுதியை சேர்ந்த ரஞ்சித் என்பவர் தன்னுடைய தேவைக்காக வீட்டில் கஞ்சா செடிகள் வளர்த்து வந்ததாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆட்டோ ஓட்டுநர் ரஞ்சித் வீட்டை சோதனையிட்ட போலீசார் அங்கு கஞ்சா செடிகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். ₹1 1 லிட்டர் தண்ணீர் பெறும் தானியங்கி குடிநீர் விற்பனை நிலையம் கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ₹12 லட்சம் செலவில் இந்த வாட்டர் ஏடிஎம் மையத்தை கோவை மாநகராட்சி செயல்படுத்தியுள்ளது. நாகையில் காதல் தோல்வியால் ஆயுதப்படை காவலர் எலிமருந்து சாப்பிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. சக காவலர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய டியூஷன் மாஸ்டரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். காப்பகத்தில் தங்கி பயின்று வந்த மாணவிக்கு சிறப்பு வகுப்பு எடுப்பதாக கூறி ஆனந்த் என்பவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார். டிரம்புக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் வெற்றி பெற பிரதிநிதிகள் சபையில் 51% வாக்குகளை பெற வேண்டும். இதனைத் தொடர்ந்து செனட் சபையில் 67% வாக்குகளை பெற்றால் டிரம்ப் பதவி நீக்கம் செய்யப்பட்டு அதிபராக துணை அதிபர் பொறுப்பேற்பார். தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டால் டிரம்ப் பதவியில் தொடர்வார். தன்னை பதவி நீக்கம் கோரும் தீர்மானத்தை விரைந்து கொண்டு வருமாறு ஜனநாயக கட்சியினருக்கு டொனால்டு டிரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், செனட் சபையில் நியாயமான விசாரணை நடைபெற்று நாட்டில் பணிகள் வழக்கமான நிலைக்கு திரும்பும் என்றும் கூறியுள்ளார். தனக்கு ஆதரவாக பேசுவதற்கு பலரும் இருப்பதாகவும் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஓய்வூதிய முறையில் சீர்திருத்தங்களை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரான்ஸ் முழுவதும் நடைபெற்ற போராட்டம் வன்முறையில் முடிவடைந்தது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் பேரணியாக சென்றனர். அப்போது வன்முறை ஏற்பட்டதால் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி போலீசார் கலைத்தனர். அமெரிக்காவின் நாசா அனுப்பிய பார்க்கர் விண்கலம் சூரியனை அருகில் இருந்து புகைப்படம் எடுத்து அனுப்பியுள்ளது. இந்த புகைப்படங்கள் எதிர்கால விண்வெளி திட்டங்கள் மற்றும் உயிரின வாழ்க்கை குறித்த ஆராய்ச்சிகளுக்கு உதவும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் பழமையான ஷின்டோ மத திருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அறுவடை காலத்திற்கு பின்னர் வரும் இந்த திருவிழாவில் நாடு முழுவதும் இருந்து சுமார் 2 லட்சம் பேர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் விளக்குகளால் சூழப்பட்ட மிதவைகளை பொதுமக்கள் உற்சாகமாக இழுத்து வந்தனர். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் இருந்து குயின்ஸ்லாந்தின் எல்லை வரை பல இடங்களில் பற்றியுள்ள காட்டுத்தீயால் அவசர கால எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர கனடாவில் இருந்து 21 வீரர்களை கொண்ட சிறப்பு தீத்தடுப்பு பிரிவு சிட்னிக்கு வந்துள்ளது. ரஷ்யாவின் ரைர்காய்ஃபி கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட போலார் பனிக்கரடிகள் புகுந்துள்ளதால் சுமார் 700க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பருவநிலை மாற்றம் காரணமாக பனிப்பிரதேசங்கள் உருகுவதால் உணவு தேடி அடிக்கடி நகரங்களுக்குள் வரும் போலார் கரடிகள் பனியில் புதைந்து கிடக்கும் கடல் சிங்கங்களின் சடலங்களை சாப்பிட்டு வருகின்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட வாட்டிக்கன் நகர மக்கள் தயாராகி வருகின்றனர். இதில் ஒரு பகுதியாக நேற்று இரவு செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் வண்ண விளக்குகளால் ஆன கிறிஸ்துமஸ் மரத்திற்கு ஒளியூட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் 2 குழந்தைகள் விளக்குகளை ஒளிர செய்தனர்.
அமெரிக்காவின் டெனிசி நகரத்தில் உள்ள மீன் அருங்காட்சியகத்தில் ஈல் மீனிலிருந்து வெளியேறும் மின்சாரத்தை கொண்டு ஒளிரும் கிறிஸ்துமஸ் மரம் உருவாக்கப்பட்டுள்ளது. மிகுவல் வாட்சன் என்பவர் இதற்காக மீன் தொட்டி ஒன்றை உருவாக்கி கிறிஸ்துமஸ் மரத்தை வடிவமைத்துள்ளார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்றும் ஏற்கனவே இருந்த 5.15% வட்டி விகிதம் தொடரும் என்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் கூறியுள்ளார். மற்ற வங்கிகள் அளிக்கும் கடனுக்கான ரிவர்ஸ் ரெப்போ வட்டி விகிதம் 4.9% இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜியோ, ஏர்டெல் மற்றும் வோடபோன் ஐடியா நிறுவனங்கள் கட்டணங்களை உயர்த்தியுள்ளதால் பணவீக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் கட்டண உயர்வு காரணமாக அடுத்த ஆண்டின் 2வது காலாண்டில் பணவீக்கம் 3.8 விழுக்காடாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. வெங்காயம் விலை உயர்வை தொடர்ந்து சமையல் எண்ணெய் விலை உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பாமாயில் அதிகம் உற்பத்தி செய்யும் நாடுகளான மலேசியா மற்றும் இந்தோனேஷியாவில் நுகர்வு அதிகரித்து இதனால் உலக அளவில் பாமாயில் அதிகம் இறக்குமதி செய்யும் இந்தியாவிலும் விலை உயரலாம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். வருவாய் இழப்பை எதிர்கொண்டு கடன் நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு அதிக இழப்பை ஏற்படுத்திய ஆண்டாக 2018-19 உள்ளது. இந்த ஆண்டில் ஏர் இந்தியா நிறுவனம் 8,556 கோடி ரூபாய் வருவாய் இழப்பை சந்தித்துள்ளது என விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். உணவுப் பொருட்கள் விலை நவம்பர் மாதத்தில் சர்வதேச அளவில் 2.7 விழுக்காடு உயர்வு கண்டுள்ளது. இது கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய உயர்வாகும். இறைச்சி மற்றும் தாவர எண்ணெய் விலை உயர்வுதான் இதற்கு முக்கிய காரணம் என்று ஐநா உணவு மற்றும் வேளாண் அமைப்பு தெரிவித்துள்ளது. லண்டனில் இருந்து வெளியாகும் ஈஸ்டர்ன் ஐ என்ற பத்திரிகை நடத்திய கருத்து கணிப்பில் ஆசியாவின் வசீகரமான மனிதர் என்ற விருதுக்கு பாலிவுட் நடிகர் ரித்திக் ரோஷன் தேர்வாகியுள்ளார். மக்கள் அளித்த வாக்கின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள ரித்திக் ரோஷன் வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். அஜித் நடிக்கும் வலிமை படத்தில் அவருக்கு ஜோடியாக 2 நாய்கள் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல் நாயகியாக நடிக்க நயன்தாராவிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் 2வது நாயகியாக நடிக்க பிரபல பாலிவுட் நடிகை பிரணீதா சோப்ராவை படக்குழு தேர்வு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. நெல்சன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் டாக்டர் படத்தில் அவரது ஜோடியாக நடிக்க தெலுங்கு திரையுலகைச் சேர்ந்த நடிகை பிரியங்கா அருள்மோகன் ஒப்பந்தமாகியுள்ளார். மேலும் யோகி பாபு மற்றும் உன்னாலே புகழ் வினய் ஆகியோரும் இப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்கப் போவதாகவும் படக்குழு தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தில் நடித்து வரும் கங்கனா ரனாவத் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செய்யும் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். விஜய் இயக்கத்தில் தலைவி என்ற பெயரில் உருவாகும் இந்த திரைப்படத்தில் அரவிந்த் சாமி எம்ஜிஆர் கதாபாத்திரத்திலும் பிரியாமணி சசிகலா கதாபாத்திரத்திலும் நடித்து வருகின்றனர். சிம்பு நடிப்பில் கைவிடப்பட்ட மாநாடு திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து துவங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாக உள்ள இந்த திரைப்படத்தை சுரேஷ் காமாட்சி தயாரிக்கிறார். குற்றம் 23 திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குநர் அறிவழகனுடன் நடிகர் அருண் விஜய் மீண்டும் ஒரு படத்தில் இணைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அருண் விஜய் நாயகனாக நடிக்கும் 31வது திரைப்படமாக உருவாக உள்ளது. விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் ஆட்டமிழக்கும் போது தோனியின் பெயரை கூறி ரசிகர்கள் முழக்கம் எழுப்புவது சரியானதாக இல்லை என்று இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி கூறியுள்ளார். 20 ஓவர் தொடரை ஒட்டி ஹைதராபாத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர் ரிஷப் பந்தின் திறன் தங்களுக்கு தெரியும் என்றார். இலங்கை கிரிக்கெட் அணியின் புதிய பயிற்சியாளராக மிக்கி ஆர்த்தர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கு முன்பு தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் ஆகிய அணிகளில் பயிற்சியாளராக பணியாற்றியுள்ள மிக்கி ஆர்த்தருக்கு 2 வருட ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் மேடை பேச்சை மொழிபெயர்த்த கேரள மாணவிக்கு பாராட்டுகள் குவிகின்றன. ராகுல் காந்தி தனது தொகுதியான வயநாடு தொகுதியில் நேற்று பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். அப்போது ராகுல் காந்தியின் ஆங்கில பேச்சை 12ஆம் வகுப்பு மாணவி சஃபா மலையாளத்தில் அருமையாக மொழிபெயர்த்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்ற ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் ஓடிச் செல்லும் புகைப்படம் சமூக வலைதளங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவே பியூஷ் கோயல் ஓடி சென்றார் என்று கூறி இந்த புகைப்படத்தை அவரது ஆதரவாளர்கள் பகிர்ந்து வருகின்றனர். நோக்கியா நிறுவனம் இந்தியாவில் தனது முதல் ஸ்மார்ட் டிவியை அறிமுகப்படுத்தியுள்ளது. 55 இன்ச் அளவிலான இந்த ஸ்மார்ட் டிவியின் விலை 41,999 ரூபாய். ஆண்ட்ராய்டு 9.0 இயங்குதளம், 2.25 GB RAM உள்ளிட்ட வசதிகளோடு நோக்கியா ஸ்மார்ட் டிவி அறிமுகமாகியுள்ளது. ரஷ்யாவில் சைபீரிய புலிக்குட்டிகள் விளையாடும் அரிதான காட்சிகள் வெளியாகியுள்ளன. பிரிமோஸ்கி கிராய் எனும் இடத்தில் உள்ள இந்த பூங்காவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கேமராவில் இந்த காட்சிகள் பதிவாகியுள்ளன. வடமாநிலத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் மணமகனின் தலைப்பாகையை எடுத்து விளையாடிய நண்பரை மணமகன் வெளுத்து வாங்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது.
அமெரிக்க பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட எலக்ட்ரிக் ஹைப்பர் கார் லோட்டஸ் நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. லோட்டஸ் எவிஜா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த காரில் 4 சக்கரங்களுக்கும் தனித்தனி என்ஜின்கள் பொருத்தப்பட்டுள்ளன. 9 வினாடிகளுக்குள் மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தை எட்ட முடியும் என்பது லோட்டஸ் எவிஜா காரின் சிறப்பம்சம். இத்துடன் விறுவிறு 100 செய்திகள் நிறைவடைகின்றன.